Hi viewers, welcome to Let's Watch channel. நம்ம இந்த வீடியோவில் CTM process அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ CTM அதாவது கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். நம்ம ஃபேஸை எவ்வளோ கேர் பண்ணுறோம் இந்த ரொட்டீன் வச்சு அதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஃபேஸ் தான் நம்ம எவ்வளோ பிரைட்டாக இருக்கோம், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் எல்லாமே காட்டுறது நம்ம ஃபேஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபேஸ்க்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஒரு சிலர் மேக்கப் நல்லா போடுவாங்க, ஒரு சிலர் மேக்கப் போட மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் இல்லைனா ஹெர்பலாக கடலை மாவு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கின் பிரைட்டாகவே இருக்காது, ஹெல்த்தியாகவும் இருக்காது, ஆனால் அவங்க அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. நம்ம டெய்லி ரொட்டீன் ஒர்க் போகிறோம், அந்த ப்ரெஷர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கவே மாட்டோம். நம்ம ஸ்கின் பொல்யூஷனில் அஃபெக்ட் ஆகும், அது இருக்கும் இது இருக்கும், நம்ம எதுவுமே கண்டுக்காமல் இருப்போம். ஸோ ப்ளஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னும் இருக்கும். ஆயில் ஸ்கின் இருக்கும், ட்ரை ஸ்கின் இருக்கும், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபேஸில் ப்ராப்ளம், அந்த ஆக்னி ப்ராப்ளம் இருக்கும், ஒரு சிலருக்கு ரிங்கிள் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes பிஃபோர் கோயிங் டு பெட், அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 minutes அவங்க ஃபேஸ்க்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கனாலே போதும். அவங்க ஃபேஸை நல்லா ஒரு ஹெல்த்தியாக வச்சுருக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே ஒர்க் போகும்போது நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கோடு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 5 to 10 minutes நம்ம ஒரு நைட்டில் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஸோ நம்ம CTM ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம க்ரீம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் எப்பயுமே யூஸ் பண்ணுற திங்ஸ் இதை வச்சே தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த CTM ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங். நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்க சோப் இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி கழுவிடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்படி க்ளீன் பண்ணுறதுனால என்ன பண்ணோன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க போர்ஸ்லாம் ஓப்பனாக இருக்கும். அந்த போர்ஸில் எப்படியும் நீங்கள் வெளியே போயிட்டு வந்தப்போ அந்த டஸ்ட், சம் இன்ஃபெக்ஷனாக இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், அந்த மாதிரி எல்லாம் ஆயில் எல்லாமே செட்டில் ஆகிருக்கும். ஸோ அதை வாஷ் பண்ணுறதுனால அந்த டஸ்ட் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா டோனிங். இதை நம்ம ஐசிங்னு சொல்லலாம். என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் ஃப்ரீசரில் எப்படியும் நம்ம ஐஸ் க்யூப் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஐஸ் க்யூப்ஸை ஒரு சாஃப்ட் கிளாத் இல்லை ஒரு கர்ச்சீஃப் எதுலையாவது வச்சு நம்ம ஃபேஸில் மசாஜிங் மாதிரி பண்ண போகிறோம். சர்க்குலர் மோஷனில் நீங்கள் பண்ணணும். சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க நீங்கள் நோஸில் நெத்திலெல்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் சீக்ஸில், சின்னில், லிப்ஸை சுற்றி, அந்த மாதிரி நெக்கில், இந்த மாதிரி இடத்துல மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஐஸ் க்யூப்ஸ் நம்ம சர்க்குலர் மோஷனில் பண்ணுறதுனால, மசாஜ் பண்ணுறதுனால என்ன ஆகும், நம்ம எதுக்காக ஐஸ் க்யூப் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். பேசிக்காக நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம பாடியை எந்த இடத்துல பிளட் ஏதாவது கோல்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு வார்ம் பிளட்ஸை சென்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம பிளட் அவனுக்குள்ள சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது. ஐஸ் க்யூப் வைக்கிறதுனால பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஃபேஸில் இருக்க சுருக்கம், யாருக்கெல்லாம் ரொம்ப சுருக்கம் ஆகுது, சீக்கிரமே ரொம்ப வயசானவங்க மாதிரி தெரியுறாங்க, அந்த மாதிரினா நம்ம ஐசிங் வச்சோன்னா அந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே குறையும். அந்த ரிங்கிள்ஸ் ஆன்டி ஏஜிங் அந்த இது நம்ம ஐஸ் க்யூப்னால பண்ணலாம். ப்ளஸ் நம்ம ஸ்கின் ஸ்மூத்தராக இருக்கும், எப்பயும் விட ஸ்மூத்தராக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கின் ரொம்ப க்ளோ ஆகும் நல்லா. இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம், சன்னில் நம்ம ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆகுது, பொல்யூஷன் ரொம்ப நம்ம ஃபேஸை அஃபெக்ட் ஆகுது. அப்படிங்கும்போது இந்த ஐசிங் வைக்கிறதுனால நம்ம ஸ்கின் க்ளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆயில் ஃபேஸ் இருக்கவங்க ஐசிங் வைக்கிறதுனால அவங்களுக்கு ஆயில் செக்ரேஷன் ரெடியூஸ் ஆகிடும். அதே மாதிரி பிம்பிள் ப்ராப்ளம், ஆக்னி ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டினியூஸாக ஐசிங் வச்சுட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகி பெயின்லாம் குறைஞ்சு அவங்களுக்கு அந்த பிம்பிளோட இருந்த இடமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இந்த டோனிங் செய்கிறதுக்கு ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸை ஒரு கர்ச்சீஃப்லேயோ இல்லை டவல்லையோ வச்சு நீங்கள் ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுவீங்க. இதே இன்னும் நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் குக்கும்பர், வாட்டர்மெலான், கேரட், பப்பாயா, டொமேட்டோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை கூட நீங்கள் நல்லா ஒரு மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி அதை நீங்கள் ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சு நீங்கள் டெய்லி ஒவ்வொன்று, ஒரு நாள் குக்கும்பர், ஒரு நாள் கேரட், இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி ரொட்டீனாக கூட நீங்கள் ஐசிங் பண்ணிட்டே வரலாம்.
நம்ம வந்து எப்பயுமே டோனிங் பண்ண போகிறோம். அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நம்ம இதை ஸ்மாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் தெரியும் நமக்கு. அதே மாதிரி சம்மர் சீசனில் நம்ம பண்ணுறப்போ வந்து ஒன்றுமே தெரியாது, எல்லாருக்குமே ஒத்துக்கும். இதே மாதிரி வின்டர் சீசனில் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஐசிங் பண்ணாதீங்க. ஒரு கேப் விட்டு வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அங்கே கோல்டாக இருக்கும் வின்டர் சீசனில். இதில் நம்ம ஐசிங் வைக்கிறதுனால ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆகும், இச்சிங் இருக்கும் ஸ்கின்ல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி டேரெக்டாக கூட நம்ம வந்து ஐசிங் வந்து ஃபேஸில் வைக்கலாம், கர்ச்சீஃப்லலாம் வைக்காமல். ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரீசர்லேருந்து நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஐசிங் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 3 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட்டு கொடுங்க. அதுவே வந்து காயணும். நீங்கள் வந்து துடைக்கலாம் வேணாம், ஐசிங் வச்சுட்டு அதுவே வந்து காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா மாய்ஸ்சரைசிங். ஸோ மாய்ஸ்சரைசிங்னாலே நமக்கு வந்து வருது கோகோனட் ஆயில் தான். நம்ம வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெயை வச்சு இப்போ நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணிடலாம். 3 to 4 ட்ராப்ஸ் ஆயில் மட்டுமே போதும். உங்கள் உள்ளங்கையில் எடுத்து ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் ஆயில் எடுத்துக்கோங்க. அதை 2 கையிலையும் தேய்ச்சிட்டு ஃபேஸில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நெத்தியில், சீக்ஸில், சின்னில் அந்த மாதிரி எல்லா இடத்தையும் ப்ரெஸ் பண்ணி விடுறதுனால அந்த ஆயில் வந்து நம்ம போர்ஸில் உள்ளே அப்படியே ஸ்கின் அப்சர்வ் ஆகுற மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இப்படி அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் டோன் வந்து ஈவனாக இருக்கும். டார்க் ஸ்பாட்ஸ் இருக்காது, டார்க் சர்க்கிள்ஸ் அதெல்லாம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ப்ளஸ் நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அப்படியே நீங்கள் லைட்டாக லிப்ஸ்லையும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் லிப்ஸ்க்கும் மாய்ஸ்சரைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன், சிடிஎம் ப்ராசஸ். இதை செய்கிறதுக்கு நமக்கு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கும். முடிஞ்சோன்னே நம்ம போய் நல்லா தூங்கி காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிடலாம். இந்த சிடிஎம் ப்ராசஸோட ரிசல்ட் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து 30 டேஸ் ஃபாலோ பண்ணியே ஆகணும். 30 டேஸில் உங்கள் ஃபேஸ் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லாருமே கேட்க ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இதை 3 மந்த்ஸ்க்கு அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் செம்ம பிரைட் ஆயிரும், நல்லா க்ளோ ஆகும். அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிடிஎம் ப்ராசஸ் ஞாபகம் வரணும். 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி சிடிஎம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.